ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு சண்டே vlog. இன்னைக்கு பொறுமையாக ரிலாக்ஸ்டாக தான் நாள் ஸ்டார்ட் ஆச்சு. வீக் டேஸில் நமக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ வேலை செஞ்சாகணும். செஞ்சுட்டு வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் ஆஃபீஸ் ஒர்க்கும் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அது நம்ம கையிலே இருக்காது அந்த டைமிங். எப்படியாவது செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டே இருப்போம். ஒர்க் பண்ணுறவங்க வீக்கெண்டில் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சா அது கண்டிப்பாக முடியாது. ஏன்னா வீக்கெண்ட்லேயும் வீக் டேஸில் பண்ணுறதை விட டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு வேலை வீக் டேஸில் இருக்கும். சரி, வீக்கெண்டில் இருக்கும். இனிஷியலாக நான் ரொம்பவே மேனேஜ் பண்ணுறதுக்கு கஷ்டப்பட்டேன். அப்போ என்ன பண்ணுவேன்னா, வீக் எண்டில் எல்லா ப்ரிப்பரேஷனும் பண்ணி வச்சிட்டோன்னா வீக் டேஸில் ஈஸியாக சமைச்சிக்கலாம், மற்ற ஒர்க்கையும் ஹேண்டில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிப்பரேஷன் ஒர்க்கெல்லாம் பண்ணுறதுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணேன். புளி கரைச்சி பேஸ்ட் மாதிரி பண்ணி வைக்கிறது, அதுக்கப்புறம் மசாலா பொடி அரைச்சி வைக்கிறது, காய்கறி எல்லாம் வாங்கிட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கிறது, அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வேலையெல்லாம் பண்ணி வச்சிருந்தேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வைக்கிறது, அப்புறம் தக்காளி தொக்கு ரெடி பண்ணி வைக்கிறது, இது மாதிரி கொஞ்சம் வீக்கெண்டில் வேலையெல்லாம் பண்ண ஆரம்பித்தேன். க்ளீனிங் ஒர்க்கும் சேர்த்து பண்ணிட்டு இருப்பேன். எல்லாமே டீப்பாக க்ளீன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இந்த பொருளெல்லாம் வைக்கும் போதும் எல்லாமே தொடச்சி ஒவ்வொரு டைமும் எடுத்து வைக்கிறது, அந்த மாதிரி நல்லா ஆர்கனைஸ்டாக வைக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே பண்ண ஆரம்பித்தேன். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு வீக்கெண்ட் வந்தாலே ஒரு மாதிரி டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நிறைய வேலை செய்கிறோம் வீக்கெண்ட்லேயும், திருப்பியும் ஃபுல்லாக வேலை செஞ்சுட்டு மண்டே ஸ்டார்ட் ஆகும்போது இன்னும் எனக்கு பயங்கர டயர்டாக தான் இருக்கும். இப்போ நமக்கு லீவ் வருது, கொஞ்சம் எனர்ஜி கெயின் பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு வீக் டே ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எனக்கு அதுவே ஒரு மாதிரி வீக்கெண்டில் ஃபுல்லாக எனர்ஜி போயிட்டு திருப்பி எப்படிடா இந்த ஒரு வாரம் ஓட்டுவோம் அப்படிங்கிற வரை எனக்கு மண்டேவே தோண ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படி ஆகும்போது நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா, வீக்கெண்டில் எல்லா வேலையும் பண்ணாமல் வீக் டேஸ்லேயே கொஞ்சம் கொஞ்சம் வேலையாக பிரித்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இப்போ காய்கறி வாங்கிட்டு வரது பிரிச்சுட்டு வீக் டேஸ்லேயே 2 நாளில் வாங்கிட்டு வந்துடுவேன். அப்போ எனக்கு காய்கறி வேஸ்ட் ஆகிறதும் கம்மியாயிடுச்சு. அதே மாதிரி கிளீனிங் ஒர்க் டீப் கிளீனிங் எப்பயுமே பயங்கரமாக பண்ணுறதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டேன். அப்பப்போ தேவையில்லாத பொருள் இருக்கிறத எடுத்து வச்சுட்டு க்ளீன் பண்ணுறது, அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஹெல்ப்புக்கு மெய்டு வருவாங்க. ஸோ அவங்க வீடெல்லாம் கூட்டி விடுவாங்க. அப்போ லைட்டாக ஒட்டரை அடிச்சு விட்டுட்டோன்னா அந்த விழுகிற தூசியும் சேர்த்து அவங்களே கூட்டிடுவாங்க. ஸோ அதையும் அது கூட கிளப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி ரொம்ப கிளீனிங் ஒர்க் அதெல்லாம் கம்மி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ வீக்கெண்ட் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிடுவேன். அப்புறம் டயர்டாக இருக்குது அப்படின்னா ரொம்ப சிம்பிள் மெனுவாக பிளான் பண்ணிப்பேன். ஸோ இன்னைக்கு என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா, தேங்காய் பால் சாதம் புலாவ் மாதிரி பண்ணிட்டு பெப்பர் சிக்கன் ரெசிபி தான் பண்ணியிருந்தேன். ஸோ எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு ரெண்டையும் சைடில் பேரலாக வச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ளே சமைச்சு முடிச்சுட்டு கிச்சனை விட்டு வெளியே போயிட்டேன். அந்த மாதிரி தான் பண்ணேன். ஸோ இன்பிட்வீன் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு லஞ்ச் வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸ் பண்ணி டைம் எடுத்துட்டு தான் பண்ண ஆரம்பித்தேன். லஞ்ச் முடிச்சுட்டுமே கொஞ்ச நேரம் தூங்கி ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அன்னைக்கு ஈவினிங் சாம்பார் பொடியும் இட்லி பொடியும் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஸோ அதுவுமே பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெளியே போயிருந்தோம் நாங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு தான் கிளம்புனேன். ஆனால் நடுவில் நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டனால அந்த நாள் எனக்கு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இல்லைன்னா என்ன ஆகிடும்னா, வெளியே போயிட்டு வருவோம், அதுவும் டயர்டாக இருக்கும். ஸோ திருப்பியும் இப்போ சண்டே முடிஞ்சிடும், மண்டே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இன்னும் ரிலாக்ஸ் பண்ணவே இல்லையே, எனக்கு ரிலாக்ஸ் ஆகவே இல்லையே, டயர்டாகவே இருக்கேனே, திருப்பி எப்படின்னு 1 வீக் ஓட்டுறது, அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ கொஞ்சம் எல்லாமே கம்மி பண்ணிவிட்டு பேலன்ஸ் பண்ணி பண்ணுற மாதிரி பண்ணிகிட்டு இருக்கேன். நம்ம கொஞ்சம் டென்ஷன் ஆகாமல் ஸ்ட்ரெஸ்லாம் இல்லாமல் வேலை பண்ணாலே கொஞ்சம் நிறைய வேலையை ஆர்கனைஸ் பண்ணி பண்ணுவோம். ஈஸியாக நம்மளால பண்ண முடியும். இப்போ கிளீனிங்லாம் பயங்கரமாக க்ளீன் பண்ணணும், ரொம்ப டீப்பாக க்ளீன் பண்ணணும் அந்த மாதிரி இல்லாமல் தேவைக்கு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ கிச்சனில் நான் அடுப்பு மேடை துடைக்கிறது காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா அந்த கரப்பாம்பூச்சி இது பண்ணுறதுக்காக அந்த ஜெல் மாதிரி வச்சுருந்தேன். அது சாப்பிட்டுட்டு அது இறந்துருக்கும் அந்த கரப்பாம்பூச்சி. ஸோ நான் அடுப்பு மேடையை நல்லா துடைச்சிட்டு க்ளீன் பண்ணிட்டு தான் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ அது மட்டும் நான் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன். மற்றபடி வேறு ஏதாவதும் டஸ்ட்டு க்ளீன் பண்ணுறது அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அது கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணிப்பேன். இம்மீடியட்டாக உடனே பண்ணணும் அந்த மாதிரி நினைக்க மாட்டேன். ஸோ அது மாதிரி எது ப்ரியாரிட்டி அப்படிங்கிறது நம்ம டிசைட் பண்ணிவிட்டு நம்ம ஹேண்டில் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்.
எப்பயுமே வந்து நம்ம உடம்ப வந்து நம்ம வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும். இப்ப நமக்கு டயர்டா இருக்கு, நம்ம ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணுது அப்படின்னா, கண்டிப்பா அந்த ரெஸ்ட்ட வந்து நம்ம குடுக்கணும். அப்பதான் வந்து நமக்கே திருப்பி எனர்ஜி ரீகெயின் ஆயிட்டு, நம்மளால மத்த ஒர்க்க வந்து பண்ண முடியும். இல்ல நம்ம அதே ஸ்ட்ரெஸ்ல இருக்கோம் அப்படின்னா, நமக்கு வந்து அந்த மென்டல் ஸ்ட்ரெஸ்னாலயே வந்து பாடியும் வீக் ஆயிட்டு, நமக்கு ஏதோ ஒண்ணு வந்து உடம்பு சரியில்லாம ஆகுறது, லைட்டா ஃபீவர் வருது, கோல்டு வருது, மாத்தி மாத்தி ஏதோ ஒண்ணு கை வலி, ஹெட்டேக் வருது. அந்த மாரி ஏதோ ஒண்ணு வந்துகிட்டே தான் இருக்கும். எனக்கு வந்து அப்படிதான் வந்துட்டே இருந்தது. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ரியலைஸ் பண்ணிட்டு, நம்ம ஓவரா வந்து ஸ்ட்ரெஸ் ஆகுறோம். அதனால தான் அப்படி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா வந்து பண்ண ஆரம்பிச்சேன். அதே மாரி வீட்லயும் வந்து நான் ஹெல்ப் கேட்டேன். எனக்கு இதெல்லாம் முடியல அப்படின்னா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேசி ஹெல்ப் வாங்கிட்டு பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஸ்ட்ரெஸ் வந்து எனக்கு இல்ல, கொஞ்சம் கம்மியாயிடுச்சுனாலே வந்து எனக்கு அந்த மாரி அடிக்கடி நீங்களும் ஜாப் போறவங்களா இருந்தீங்க அப்படின்னா, நெறைய வந்து கிளீனிங் ரொட்டீன் அந்த மாரிலாம் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து எது பாசிபிளோ, எது எப்ப பண்ணா வந்து உங்களுக்கு ஓகேவா இருக்குமோ, அந்த மாரி பிளான் பண்ணி பண்ணுங்க. கண்டிப்பா வந்து ஒர்க்கையும், வீட்டையும் மேனேஜ் பண்ண முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் வந்து உங்களுக்கு நெறையா யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் வந்து போடணும் அப்படின்னு சொல்லி நான் நெனைக்கிறேன். நான் வந்து எப்படி வெயிட் லாஸ் பண்ணேன், என்னோட வெயிட் எப்படி மெயின்டெயின் பண்றேன் அப்படிங்கிற வீடியோ தான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ பிளான் பண்ணிட்டு இருக்கேன். சீக்கிரமாவே நான் அப்லோட் பண்றேன். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.